இப்படியாப்பட்ட பகுதியில் சுற்றி சுற்றி வந்து மிரண்டு போயிருக்குது இந்த அம்மா. மிரட்சி ஆகிட்டு இருக்குது. மழை கொட்டிக்கிட்டு இருக்கு. அங்கே யாருக்கிட்டயோ ஒருத்தர்கிட்ட மட்டும் கேட்டுக்குது, சல்மான் கான் வீடு எதுன்னு. அவர் ஏதோ புரிஞ்சுக்கிட்டார். ஏதோ ஒரு ரசிகை பொழுது ரொம்ப அவர் ஒரு வழி சொல்லியிருக்காரு. வழி சொன்னால் அது ஒரு அப்பார்ட்மெண்ட். அது கேலஸ்கி அப்பார்ட்மெண்ட்டுன்னு மிகப்பெரிய அப்பார்ட்மெண்ட். அது ரொம்ப மிகப்பெரிய செல்வந்தர்கள் வாழக்கூடிய அந்த அப்பார்ட்மெண்ட் குடியிருப்பில் போனால் துப்பாக்கியும் கையும் கேமராவும் இது பண்ணியிருக்காங்க. இந்த அம்மா அந்த வீட்டையே பார்த்துருந்துக்குது, அந்த அப்பார்ட்மெண்ட்டையே. அங்கேருந்து செக்யூரிட்டி ஓடி வந்து பிடிச்சிருக்காங்க. பிடிச்சி என்ன ஏதுன்னு மிரட்டி கேட்ட பிறகு ஏற்கனவே அவருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் அது இதுன்னு ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால, இல்லை இவங்க தெரிஞ்ச அந்த அசாமிலையும் ஹிந்திலையும் பேசி நான் இது பண்ணால் போ ஜாவ் 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 இங்கே நிற்காதுன்னு விரட்டி விட்டுருக்காங்க. விரட்டி விட்டு சாப்பாடுக்கு வழி இல்லாமல் திரிஞ்சு அலங்கோலமாகி திரும்ப எப்படி ஊருக்கு போகிறதுன்னு தெரியாமல் ரயில்வே ஸ்டேஷன் கண்டுபிடிக்க முடியாமல் இதுக்கிடையில் இந்த கழுகுகளுடைய பார்வையிலேருந்து தப்பிச்சு ஏண்டா வந்தோம்னு திரும்ப உள்ளே அந்த அம்மா வந்து டெய்லியும் போய் இந்த சல்மான் கான் வீட்டுக்கு ஒரு சில அடி தூரம் போய் நிற்கிறது. அவர் ஏதாவது காரில் வருவார், இல்லை நடந்து வெளியே வரும்பொழுது ஓடி போய் நம்ம காலில் விழுந்து, ஐயா இது மாதிரி ஒரு துண்டு பேப்பர் அசாமில் படித்தேன் நான், என் குழந்தைகள்லாம் இப்படி இருக்குது, எனக்கு உதவி பண்ணுங்கள். இதில் உண்மையில இல்லை, எந்த நடிகராக சாதாரண நடிகராக இருந்தால் கூட பார்க்க முடியாது. இது அப்படி ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு கட்டமைப்பை அவங்க இது பண்ணிட்டாங்க, போயிருக்காங்க. கடைசியில் அவங்களுடைய நிலைமை என்ன ஆச்சு அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டிலையும் மற்ற ஸ்டேட்லேயும் இது மாதிரி நடிகர் நடிகைகளை பார்க்குற மோகத்தில் வந்தவங்களாம் உண்டு. 2015 எனக்கு வந்து கன்னட ரிப்போர்ட்டர் நம்ம நண்பர் ஒருத்தர் சொன்ன தகவல். அப்போ வந்து பெங்களூரில் பெரிய ஃபேமஸாக அந்த விஷயம் பேசப்பட்டது. ஒரு பெண்ணு ஒரு 9:30 மணி வாக்கில் அப்படி நின்றுக்கிட்டு ஆட்டோவுக்காக நின்றுருங்க. ஒரு ஆட்டோ டிரைவர் வராரு. வந்த பிறகு ஜெயா நகர் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், அந்த இடம் பேர் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், ஜெயா நகர் ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கு போக முடியுமா, சரி ஏறுமா ஆட்டோவில் அப்படின்னு சொல்லி கூட்டமாயிருக்காரு. இதாம்மா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், எங்கே யாரை பார்க்கணும் அப்படின்னா துரு சார்ஜா அப்படின்னு ஒரு நடிகருடைய வீடு எங்கே இருக்குது. உனக்கு தெரியாது அது இல்லைன்னு எனக்கு தெரியாதுங்க, நான் வந்து கர்நாடகாவினுடைய ஒரு மேற்கு பகுதியினுடைய பின்தங்கிய பகுதியிலேருந்து வந்திருக்கிறேன், நான் அந்த துரு சார்ஜாவோட மிக தீவிர ரசிகை, நான் எப்படியாவது அவரை பார்த்தாகணுன்றதுக்காக என் வீட்டில் கூட சொல்லாமல் நான் கிளம்பி வந்துட்டேன் பெங்களூருக்கு.